வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது சோளிங்கர் தொகுதியிலே போட்டியிட போகின்ற உங்களது சட்டமன்ற உறுப்பினர் விலை போகாத அந்த தங்கம் எனது அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்வது. என்டிஏ கூட்டணிக்கு விஜயை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடைபெறதா அதெல்லாம் நான் ஒரு வருஷம் டைம் இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கூட்டணியில மீண்டும் அடுத்தது யாராவது இணையறாங்களா? அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா? அது இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, அதை பத்தி பேசிக்கலாம். வேற ஏதாவது இம்பார்ட்டன்ஸ்? ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள். மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நான் சொல்லணும், ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவெல்லாம் இந்த கட்சி முடிஞ்சது 1% 2% அன்னைக்கு 10% தமிழ்நாடு 10% மக்கள் அன்னைக்கு கடலூர்ல கூடணும். இனி DMDK 2.0 ஸ்டார்ட். நான் உறுதியோடு சொல்லுகிறேன், 2026ஆம் ஆண்டு இங்கே கூட பேசுகிற போது சிலர் சொன்னார்கள் 200 அல்ல 220 வரும்னு சொன்னார். என்ன கஞ்சம் அதில் உங்களுக்கு 234 சொல்லுங்களேன், வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏனால் போகிற இடங்களெல்லாம் நான் அந்த வரவேற்பை பார்க்கிறேன். ஆகவே நிச்சயமாக உறுதியாக நம்ம எதிர்க்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, ஒரு கை பார்ப்போம் என்ற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நாம் நம்முடைய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நம்மை எதிர்க்கக்கூடியவங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம், 200 தொகுதிகளில் 234லையுமே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த பக்கம் பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணையுமா அப்படிங்கிற கேள்வியை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாடி செய்தியாளர்கள் வச்ச போது அவர் சொன்ன பதில், முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் ஓராண்டு அவகாசம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது தாவேக்காவோட கூட்டணி இல்லை, அவங்க கூட்டணிக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்லாம் சொல்லாமல் இன்னும் டைம் இருக்குது, பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனோட பதிலாக இருந்துச்சு. இந்த சூழலில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சோளிங்கரில் நடந்த கூட்டத்தில் அவர் வேட்பாளரையே அறிவிச்சிட்டார். அதாவது 2026 சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி அமமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்னு சொல்லி வேட்பாளருடைய பேரையே அவர் மேடையில் அறிவிச்சிட்டார். இது கூட்டணி தர்மமா அப்படிங்கிற கேள்வியை இப்போவே பலரும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கார், இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அங்கே யார் போட்டியிட போகிறாங்க, எந்த தொகுதி யாருக்கு அப்படிங்கிற முடிவெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு வேட்பாளரை எப்படி டிடிவி தினகரன் அறிவிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்து நிற்குது. யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனவரியில் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாலுமே கூட ஒரு இறுதி வடிவத்துக்கு வராமல் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போல் விமர்சகர் எம் குமார், அமமுகவுடைய ஆதரவாளர் முருகானந்தம், அதே போல் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், இவர்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன். அனைவருக்கும் வணக்கம். நான் அருணன் சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த குழப்பத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான். நீங்கள் பாஜகவோடு அதிமுக கூட்டணி என்று அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்படுது. மற்றதுக்கெல்லாம் ஒரு வருஷம் இருக்குது என்று நயினார் நாகேந்திரன் சொன்னாலும் இதை பொறுத்தவரையில் ஓராண்டுக்கு முன்பே அதுவும் அமித்ஷா அவர்களே பக்கத்தில் எடப்பாடியாரையும் வைத்து கொண்டு அவர் அறிவிச்சிட்டார். இப்போ அதனுடைய செயற்குழுவை கூட்டியிருக்கிறார். நான் பார்த்துட்டு வர்றேன், அந்த செயற்குழுவில்
இந்த கூட்டணிக்கு ஆதரவு என்கிற தீர்மானம், இப்படி ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறார் எடப்பாடியார். அவருக்கு பாராட்டு என்று ஒரு தீர்மானம் நிறைவேறி இருக்கு என்பது போல ஒரு செய்தியை இப்போ தான் நான் பார்த்தேன். ஆகவே அடிப்படையில் இந்த கூட்டணி என்பது உறுதியாயிருக்கு ஒன்று. ஆனால் இதனுடைய விரிவாக்கம் என்பது அவ்வளவு எளிதல்ல என்று தான் இந்த இப்போ நீங்கள் இந்த விவாதத்துக்கு முன்பு போட்ட அந்த செய்திகளெல்லாம் காட்டுது. அதிலும் பாமக இன்னும் ஒன்றும் உறுதியாக சொல்லலை. தேமுதிக ஜனவரியில் ஒரு பொது மாநாடு, அதற்கு பிறகு உரிய நேரத்தில் தான் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் விஜய் கட்சியை ஈர்ப்பது, தங்களுடைய அணிக்கு வரவழைப்பது என்பதில் பாஜக குறியாக இருக்குது என்பதை தான் அந்த பேட்டி என்பது உணர்த்துகிறது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது பார்ப்போம் என்று நைனா நாகேந்திரன் சொல்கிறாருன்னா அதை அவர் ஒன்றும் நிராகரிக்கலை. ஆகவே அதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்கு என்று தான் நம்ம ஊகிக்க வேண்டியிருக்கு. இதுக்கடையில் அமமுக தினகரன் அவர் ஒரு தொகுதிக்கு அமமுகவுடைய வேட்பாளர் என்று அறிவிச்சிருக்கார். ஆனால் ஏற்கனவே தான் என்டிஏல இருப்பதாக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஆகவே ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே கூட்டணியில் தொகுதி பங்கீட்டுக்கு முன்பே ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு அதற்கு வேட்பாளர் அறிவிப்பது என்பது பொதுவாக நடப்பதில்லை. அதை அவர் செய்து காண்பிச்சிருக்கார். ஆகவே அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. என்னை பொறுத்தவரை 2 விஷயம் அதிமுகவுக்கு ரொம்ப பிரச்சனையாக வரும் என்று நான் பார்க்குறேன். இந்த கூட்டணியை இறுதிப்படுத்துவதில் மெகா கூட்டணி என்று மீண்டும் ஆரம்பிச்சிருக்கார். ஏற்கனவே மக்களவைத் தேர்தலையும் எடப்பாடியார் சொன்னார், நடக்கலை. ஆனால் இப்போ மீண்டும் அவங்களுடைய செயற்குழு தீர்மானத்தை பார்த்தா அப்படி தெரியுது. என்னென்னா பிரச்சனை ஒன்று, பாஜகவோடு போனதில் நிச்சயமாக அடிப்படை கொள்கைக்கே சிக்கல். அது அவங்க மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு அந்த கூட்டணியை நியாயப்படுத்தி அவங்கள வெல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது பேராசிரியர் அதுக்கு முன்னாடி இல்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன குறுக்கீடு தான் உங்ககிட்ட. இந்த செயற்குழுவில் பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கு எதிர்ப்பு கிளம்ப போது, எடப்பாடிக்கு எதிராக நிறைய பேர் அங்கே பேச போறாங்க அப்படியெல்லாம் பேசப்பட்ட சூழல்ல இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணியை அமைச்ச எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியே அங்க ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்குது. பெருசா இது வரைக்கும் எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்பின மாதிரி தெரியல. அப்ப எதிர்ப்புங்கிறது வேற எங்க எதிர்பார்க்கலாம் நீங்க சொல்ற எதிர்ப்பை? இல்லை, எதிர்ப்பு என்பது அதிமுகவுடைய இதர தலைவரிலிருந்து வரும் என்று எனக்கு படலை. நீங்கள் பாருங்களேன், செங்கோட்டையன் கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் அமித்ஷாவை போய் தனியாக வேற பார்த்தாரு. ஆனால் இந்த கூட்டணியை அமித்ஷா அறிவித்த பிறகு செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு, எடப்பாடியார் தலைமையில் தாயா தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சிட்டார். அப்படின்னா செங்கோட்டையன் எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்காரு? எடப்பாடியாரை வழிக்கு கொண்டு வருவதற்காக பாஜகவால் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. ஆகவே அவர் பாஜக எதிர்ப்பாளராக இல்லை. அதே போல் நான் ஏற்கனவே இந்த செயற்குழு கூட்டத்துக்கு முன்பு தீர்மான குழு என்று அதெல்லாம் செய்தி வச்சேன், யார் யார் அப்படின்னு. முக்கியமான தலைவர்களெல்லாம் அதில் இடம் பெற்றிருக்காங்க. அப்படின்னா அவங்களாம் ஒப்புக்கொண்டு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். இதனால எதிர்பார்த்தது தான். பெரிய அளவுக்கு ஒன்றும், ஒருவேளை இடைநிலை தலைவர்கள் அல்லது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் நிச்சயமாக எதிர்ப்பு என்பது இருக்கும். ஆனால் எடப்பாடியாருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள், அவருடைய தளபதிகள்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு வரும் என்று நான் நினைக்கல. அதுக்கு தான் நான் செங்கோட்டையனுடைய செயல்பாட்டை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆகவே அதில் எதிர்ப்பு எதில் வரும்னா மக்களிடமிருந்து வரும். அதை தான் நான் ஆரம்பித்தேன். கொள்கை பிரச்சனையில் வரும். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டு அதோடைய அடிப்படை கொள்கை, சில ஒரு கட்சியோட கூட்டணியில் எல்லா கொள்கையிலும் ஒன்றுபட்டு நிற்க முடியாது என்பது எனக்கு புரியுது. ஆனால் அடிப்படை கொள்கையிலேயே முரண் வரப்போகுது. அண்ணா என்பதால் மாநில சுயாட்சி என்று பொருள், அண்ணா என்றால் இருமொழி கொள்கை என்று பொருள். அந்த 2க்கும் எதிரானவங்க பாஜகக்காரங்க. எவ்வளோ தூரம் மாநில உரிமையை அவங்க மறுக்கிறாங்கன்னு. இன்னும் சொல்லப்போனால் இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இப்போ தான் நாங்கள் பல லட்சம் பேர் கையெழுத்து வாங்கினோம்னு சொன்ன கட்சி. அந்த கட்சியோட தமிழ்நாட்டில் கூட்டணி என்றால் அதே போல் ஒன்று முடிச்சிடறேன். திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்பது சிறுபான்மையோர் பாதுகாப்பு, அவங்களுடைய உரிமையை காத்து நிற்பது, சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம். இப்போ தான் வக்ஃபு அந்த திருத்த சட்டம் என்கிற அந்த வக்ஃபு சொத்துக்களை பறிக்கிற சட்டத்தை மோடி அரசு கொண்டு அதை எதிர்த்து அதிமுக ஓட்டு போட்டுச்சு. மாநிலங்களவையில் ஓட்டு போட்டு அடுத்த வரவே பார்த்தா அதே பாஜகவோட கூட்டணி.
இதையெல்லாம் வந்து அவர் விளக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. அது எப்படி மக்கள் ஏற்க போறாங்கன்னு பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அடுத்து அவருக்கு வரக்கூடிய சிக்கல் வந்து என்னன்னா, மீண்டும் கூட்டணி அமைஞ்சிருச்சு பாஜகவோடு. ஆனா கூட்டணி ஆட்சியா ஒருவேளை வெற்றி பெற்றால் என்கிற பிரச்சனை இன்னும் நீடிக்குது. இப்போ கூட பார்த்தேன், சகோதரி தமிழிசை சொல்லியிருக்காங்க, தேர்தலில் வென்று அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொல்லியிருக்காங்க. எடப்பாடியார் தலைமையில் இல்ல இந்த ரெண்டு பிரச்சனை வரப்போகுதுங்கிறேன் அவங்களுக்கு. ரைட் மணிகண்டன் கேட்கணும். மணிகண்டன், இதுல 2-3 விஷயங்கள் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஒன்று, விஜய் வரப்போறாரா இந்த கூட்டணிக்குள்ள? ஏன்னா வெயிட் பண்ணுங்க, ஓராண்டு கால அவகாசம் இருக்குன்னு நயினார் சொன்னதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ டிடிவி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு சோளிங்கரில். இப்போ அதிமுக அந்த இடத்த ஓகே அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருமா? ஏன்னா பாமக ஏற்கனவே இருக்குது, அவங்களும் விட்டு கொடுத்துருவாங்களா? இதில் என்ன நடக்க போகுது? ஏன் ஒரு குழப்பமான சூழல் அப்படிங்கிறது நிலவிக்கிட்டே இருக்குது? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராஜா, அதில் என்னன்னா, பேராசிரியராக அறியப்பட்ட அருணன் அவர்கள் வந்து இன்னையிலேருந்து அரசியல் சோதிடராகவும் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. அதனால் முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுலேயும் அவர் சிறப்புற செயல்படட்டுங்க. இல்லை, அவர் பாருங்க என்னென்ன சொல்றாரு, அடுத்தது பிரச்சனை வரப்போகுதுங்க, நாங்கெல்லாம் அது அருணனோட பார்வை. நீங்க உங்களோட பார்வைக்கு வாங்க. அது அருணன் அவரோட பார்வையை முன் வச்சாரு, நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க, இந்த கேள்விக்கு வாங்க. என்னுடைய பார்வை தாங்க நான் சொல்றேன். இடபிள்யூஎஸ்ல உங்க நிலைப்பாடு என்ன, கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன, டெல்லி காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, இங்க தமிழ் மாநில மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன? அங்க ஆதரவு கொடுத்துட்டு அறிவாலயத்துல போய் உக்காந்து இல்ல நாங்க பண்ணது தப்புன்னு உங்களோடையா இங்க வந்து நிலைமை மோசமா இருக்குதுங்க. 2017-16 பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க. அது போண்டியாவில் அது ஒன்றும் ஆகலன்னு, அதுக்கு அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா எல்லாம் திமுகவோட ஒண்ணு பழைய கதைக்குள்ள போயிட்டு இல்ல பழைய கதைக்குள்ள போய் நேரத்தை வீணடிக்க வேணாம், நேர விஷயத்துக்கு வரலாம். விஜய் கூட்டணிக்குள்ள வரப்போறாரா அப்படிங்கிற கேள்விக்கு நயினார் சொன்ன பதில் வெயிட் அண்ட் சி. அதாவது இன்னும் ஓராண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதை அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான பதில். ரெண்டாவது, டிடிவி அந்த வேட்பாளர் அறிவிச்சார்ல அதற்கான பதில். அதுக்கு வாங்க கொஞ்சம் நேரடியா, அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல விரிவா பேசலாம். பாருங்க, நேரடியா ராஜா நீங்க கேட்கிற நேரடி விஷயத்துக்கே வர்றேன். விஜய் வருவாரா அப்படின்னா அதுக்கு நான் ஒரு எதிர்கேள்வி மூலமா அதுக்கு பதில் சொல்றேன். விஜய் வந்து தன்னுடைய அரசியல் எதிரியா அறிவிச்சிருக்கிறது திமுக. ஸோ விஜய் ஒருவேளை தனியா நின்னா ஒரு கணிசமா 6 முதல் 8% வாக்குகள் தனியா பெறுவார் அப்படின்னு இருக்கிறப்ப அது ஒருவேளை திமுகவுக்கு லாபம் தரக்கூடும்னா விஜய் இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன? திமுகவை ஈஸியா ஜெயிக்க வைக்கிறதுக்காக விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அப்ப அவர் நிச்சயமா ஒரு கூட்டணி இந்த பக்கம் அமைஞ்சிருக்குது, என்டிஏ கூட்டணி. அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணிக்கு வர்றதை தவிர அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும்? அவர் தனியா நின்று சார் மேடையில் எல்லாருமே பேசுவாங்க, தொண்டர்களையோ ரசிகர்களையோ உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாமே பேசுவாங்க. அவர் இப்பதான் வந்து பரந்தூரை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு, வெளியே பார்க்கிறாரு, அரசியல் கல யதார்த்தத்தை பார்க்குறப்ப திமுகவிற்கு எதிரான வாக்கு சதவீதம் பிரிஞ்சு போச்சுன்னா திமுகவுக்கு லாபமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பது முக்கியமில்லை, யார் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதுல விஜயோட எதிர்காலமே அடங்கியிருக்குது. நாளைக்கு ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா விஜய் கடுமையான இழப்புகளை சந்திக்க நேரிடும். அவருடைய அரசியல் கட்சி சிரமமா இருக்குமா அப்படிங்கிற பழைய அனுபவங்கள்லாம் விஜய்க்கு அவர் கூட இருக்கிறவங்க எடுத்து சொல்லியிருக்கிறப்ப நிச்சயமா இன்னைக்கு தேதியில மார்க் மை பாயிண்ட், மார்க் மை வேர்ட்ஸ், விஜய் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கி வருவார். கூடுதலா இன்னொன்னு சொல்றேன், தமிழ் தேசிய அதிபரும் வருவார். அதாவது ஒற்றை கூட்டணியா இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல எல்லாரும் இந்த கூட்டணியை சேர்ந்து வருவாங்க. திரு டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவார் அப்படின்னு தான் இது வரைக்கும் அதிமுகவோட பார்வையா இருக்குதுங்க. ஆனால் அதை வந்து இன்னும் அவர் உறுதி செய்யல. ஒரு நாளைக்கு கூட்டணி அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு ஒரு பேக்கேஜ் அடிப்படையில் அதிமுக சீட்டை ஒதுக்கி கொடுத்துரும். அது எத்தனை சீட்டு, 30-40 ஒரு பேக்கேஜ் கொடுத்துறப்ப அவங்களுடைய உள் ஒதுக்கீடில் நாளைக்கு ஒருவேளை பன்னீர்செல்வம் வரலாம், டிடிவி தினகரன் வரலாம். அதனால அது பாஜகவிற்கும் திரு தினகரன் கட்சிக்கும் உள்ள ஒரே ஒரு குறுக்கீடு, ஒரே ஒரு கேள்வி. இல்ல இது வந்து நீங்க சொல்றதுபடி ஒரு பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி சரி ஓகே ஒரு 80 சீட்டோ 90 சீட்டோ நீங்க வந்து ஒதுக்கி கொடுத்துறீங்க, அது ரைட் ஓகே, நான் அதுக்குள்ள வரல. அது தொகுதி ஒதுக்கிறது சீட்டு ஒதுக்கிறது அது எல்லாம் அப்புறம். ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது இப்பவே இந்த தொகுதி எனக்கு தான், இதில் நான் வேட்பாளர் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிச்சிருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது? பார்த்திபன் ஒரு கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு.
நீங்க கேட்கறது சரியான கேள்விங்க. அதே சமயத்துல அதிமுக இங்க கூட்டணியுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, டெல்லி தளபதி தான் வந்து அமித்ஷா, தமிழகத்தின் அதோடைய தளபதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி, அவர் இன்னும் அந்த கூட்டணியை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால நாளைக்கு கூட்டணி ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரையும் தொடர்றதுக்கு விரும்புனாங்க பாஜக அப்படின்னா அது பாஜகவிற்கும் அமமுகவிற்கும் உள்ள தலைவலி. அதை பற்றி எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே, அதிமுகவிற்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நான் சொல்ல வரேன். அவர் வந்து அவருடைய கட்சியை உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவர் அந்த மாதிரி வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம். நாளைக்கு ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு வாபஸ் வாங்குவாங்க, இந்த தொகுதி கிடைக்கலங்கிற அடிப்படையில் வாபஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கூட வரலாம். ஒரு விஷயம், தினகரன் நிச்சயமா திமுக கூட்டணிக்கு போக மாட்டார். அவர் அதிமுக கூட்டணியில் இருக்கணும், இல்லை தனித்து போட்டியிடணும். அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி, தனித்து போட்டியிடணும். வலுவான சார், அதை நீங்க நயினார் நாகேந்திரன் கேளுங்க சார். அது எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லக்கூடிய பதில் அல்ல. அது நீங்க தமிழக அந்த கூட்டணி பாஜக அவருடைய நெருங்கிய நண்பரான மரியாதைக்குரிய இவர் திராவிட தேசிய மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் கேளுங்க அந்த கேள்வியை. அதுக்கு அதிமுகவை ரெப்ரசென்ட் பண்ணி வர்ற நான் பதில் சொல்ல முடியாது. அது அவங்களுக்குள்ள பாடு. அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை. பாருங்க, இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும் இன்னைக்கு செயற்குழுல குஸ்தி நடக்க தொகுதிக்கு வேணாலும் வேட்பாளர் அறிவிச்சுக்கோங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நாங்க எடுக்கிறது தான் இறுதியான முடிவு, அப்படிதானே சார்? தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரே பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க திரும்ப சொல்றேன், இது யாரும் எதிர்பாராத விதமா வெறும் 2 பேருக்கும் 1-1ங்கிற அளவுக்கு இந்த பக்கம் கூட்டணி பலம் பெறும். சின்ன பகவதியும் வருவாரு, தமிழ் தேசிய அதிபதியும் இந்த கூட்டணிக்கு வர போறாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லாம் ஒண்ணு கூட திரும்ப வரேன். முருகானந்தம் உங்ககிட்ட தான். அவரு இங்க தமிழ்நாட்டுக்கு பாஸ் எடப்பாடி தான், இந்த கூட்டணிக்கு பாஸை கேட்காம ஒரு கேண்டிடேட் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் டிடிவி தினகரன்? அதாவது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 18 தியாகிகளில் திரு பார்த்திபன் அவர்களும் ஒருவர். மேதின பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக தான் அறிவித்தார். இவர் போட்டியிட்டால் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தான் அறிவித்தார். கூட்டணிக்கு புறம்பாகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ அதிமுகவுக்கு எதிராக வேட்பாளர் அறிவிக்கவில்லை. அவர் தெளிவா சொன்னாரு, சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியோட 2026 வேட்பாளரா அமமுகவின் வேட்பாளர் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக. ரைட், இது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதிமுக கூட்டணி வேட்பாளர் என்று சொல்லவில்லை. என்னுடைய கட்சிக்கு, உங்களோட கட்சியில உற்சாகப்படுத்துவதற்காக அந்த கட்சியில உங்க கட்சிக்கு அமமுகவுக்கு அதை ஒதுக்கினாதானே அங்க ஒரு வேட்பாளர். அது எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், அல்லது கூட்டணிக்கு போகலாம், மாற்று கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம். தற்காலிகத்துக்கு அவருடைய சேவையை பாராட்டி அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். இதே தஞ்சாவூரில் நடைபெற்றிருந்தால் அங்க ஒருவரை சொல்லலாம். அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு டிடிவி போறாரு, போற இடங்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி வேட்பாளர் அறிவிச்சிருவாரா? 234 தொகுதிகளிலும் அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக கருதி தேர்தல் வேலை பார்ப்பதற்கு தயாராகிவிட்டார். ஒவ்வொரு தொகுதிக்கும் டிடிவி தினகரன் போறாரு அப்படின்னு சொன்னா 234 தொகுதிக்கு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்புறம் எந்த இடம் ஒதுக்குறாங்களோ அவங்க நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது அரசியல் சூழ்நிலை கூட்டணி முடிவு செய்த பிறகு ஒரு மேதின பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தியவரை உற்சாகப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளது, பாட்டாளி மக்கள் கட்சி வரும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரும், தமிழக வெற்றி கழகம் வரும், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி, ஏன் பன்ருட்டி வேலுமுருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, நாம் தமிழர் கட்சி, தமாக, ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இடதுசாரிகளுக்கு நிகரான ஒரு கூட்டணி அமைத்தால்தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அந்த பாடம் கடந்த சட்டமன்ற தேர்தலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் இவர்களுக்கு உறுதி உள்ளது. இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தொடராது. இந்த அறிவிப்பு பார்த்திபனோடு நின்று கொள்ளும். இது ஒரு விமர்சனத்துக்கோ ஒரு வன்முறையான பேச்சுக்கோ நீங்க தான் சொன்னீங்க. அவர் அடுத்த ஊருக்கு போவாரு, அங்க ஒரு வேட்பாளர் அறிவிப்பாருன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க பார்த்திபன் உற்சாகப்படுத்துவதற்கு இது அமமுக மாநாடு பொதுக்கூட்டம், இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டம் அல்ல சார். கம்யூனிஸ்ட் கூட ஒரு மாநாடு நடத்துறாங்க வச்சுக்கோங்களேன். அங்க உள்ள நீங்க வந்து இந்த தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட முடியுமா? இல்ல விசிக ஒரு கூட்டம் நடத்துறது அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணிட முடியுமா? சிறுத்தைகள் திருப்பூரில்
மீண்டும் திரு எஸ் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுதுதான் அப்படியெல்லாம் எங்க யாரும் சொன்னதே இல்லையே சார். ஒரு கூட்டணியில் இருக்கும் போது எப்படி எங்க யாரு சொன்னாங்க? இன்னும் புதுசா இருக்கே. இன்னும் கூட்டணி முடிவு செய்யப்படவில்லை. அதுதான் அமமுகவுக்கு மட்டுமல்ல, எதற்கு வேண்டுமானாலும் காலமும் நேரமும். இப்ப அமமுக இந்த கூட்டணியில் இருக்கா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தான் சீனியாரிட்டியில் முன்னணியில் உள்ளோம். எங்களுடைய வேட்பாளர்களை உற்சாகப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் எம்எல்ஏகள் ஆகலாம், பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருந்தால் என்று உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லியுள்ளார். ஆக மீறி எல்லாம் செயல்படவில்லை, அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரி, ரைட். நான் பிரியன் சார்ட்ட போகிறதுக்கு முன்னாடி டெல்லி பாஸ்டிங் கேட்டு வந்துடுறேன். குமார் சார், எப்படி சார் பார்க்குறீங்க இந்த டிடிவியோடைய இந்த வேட்பாளர் அறிவிப்பை? அதாவது எம்ஏ வரலாறு படித்ததுக்கு பதிலாக அது கூட எம்ஏ கிரிமினாலஜி நம்ம படித்தோம் இல்லையேன்னு எனக்கு இப்போ. ஏன்னா எந்த கட்சியில் யார் என்ன நினைப்பா, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவுக்கு வருவாங்கங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இப்போ நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது சகோதரர் சொன்னது போல் ஊழலை ஊழல் நாடு பூராத்திலையும் ஊழலுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்ப்பை இப்போ கூட்டணிகள்லாம் ஒன்று சேர்ந்து பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு எதிராக எடுத்துகிட்டு போகணுங்கிறத பாஜகவும் இதை பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அது அவங்களுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பல கட்சிகள், கூட்டணி கட்சிகள் தான் இனி நடக்கும். தமிழ்நாட்டிலையும் கூட்டணி தான் வரும், மத்தியிலையும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே சோஷியல் மீடியா வழியாக எல்லாருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் பழைய மாதிரி செம்பரியாடு கூட்டத்தை போல் வாக்களிக்கிற ஒரு நிலைமெல்லாம் இப்போ கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியும் கூட்டணியை வச்சு தான் திமுக வண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கிறது கடந்த பல வருஷங்களாக. இப்போ இந்த தேர்தலில் பர்டிகுலராக 2026 தேர்தலில் இதே போல் ஒரு கூட்டணி திமுகவில் இப்போ இருக்கிற கூட்டணி அதுக்கு இணையாகவோ அதை மிஞ்சிற அளவுக்கோ கூட்டணிக்கு வியூகங்கள் வகுக்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் விஜய்க்கு துணை முதல்வர் கொடுத்தா விஜய் ரெடி. விஜய்க்கு துணை இல்லை பேசியாச்சுன்னு நான் சொல்லலை, நான் யூகத்தை சொல்கிறேன். அதாவது அவர் கட்சி ஆரம்பித்து திறக்கும் போதே அவர் என்ன சொன்னார், யார் யார் வேணாலும் வாங்க எங்களோட நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருக்கு இப்போ புதுசாக தான் ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு கட்டமைப்புகள்லாம் அரசியல் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் பார்க்கும்போதே தெரியும். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எல்லாத்துக்கும் பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குலாம் அரசியல் அனுபவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆர்வம் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. ஊழலற்ற ஆட்சின்னு அவர் வேறு சொல்லியிருக்கிறார். பாஜகவும் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிரதமர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காம்பினேஷன் இருக்கிறது. ரெண்டாவது, நாடு வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு சரியான சித்தாந்த ரீதியாக கம்யூனிஸ்டுகளுக்கு வேறு பார்வை இருக்கலாம். பாஜக மேலே விமர்சனத்தையும் முன் வைக்கிறாரு விஜய். மதவாதம்னு சொல்லுவார், அது காமனாக பயன்படுத்த அது 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 ஒரு பாஸ்வேர்டு மாதிரி எல்லாரும் பயன்படுத்துவாங்க. மதவாதம் பயன்படுத்துவாங்க. அது இந்துக்களை பாதுகாக்கிற அது என்ன பாஸ்வேர்டு புரியுது. அது ஒரு கீ. அது எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக சொல்கிறது. அது ஒன்றை வச்சு தானே கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திகாவா எல்லா கட்சிகளுமே அந்த ஒன்றை தான் பயன்படுத்துகிறாங்க. வேற எதையும் பயன்படுத்துறதுக்குள்ளே நாடு முன்னேறி இருக்கிறது, முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்களேன், 5வது பொருளாதாரமாக உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. விஜயம் வந்துருவார். ஆகையினால இப்போ என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு என்றால், ஊழலுக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது ஒரு பெரிய திட்டம் வகுத்திருக்காங்க. அதில் எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கும் அண்டர் கிரவுண்டில் பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்கிறது. அதை அதிமுக சரியாக பயன்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். பாஜகவும் அதை சரியாக பயன்படுத்தும். பாஜகவும் உடன் இருக்கும். பழைய காலங்களில் இருக்கிற மாதிரி ஊழல்களெல்லாம் அதுக்கெல்லாம் திட்டம் வகுத்து எதிரான ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்கு டிடிவி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு அது அனௌன்ஸ் பண்ணல. அதாவது அவர் சொன்னார், நண்பர் சொன்னது இல்லை. அது என்னன்னா, எல்லா கட்சியுமே கூட்டணியை மட்டுமே நம்பி நாங்கள் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கோம்னு அந்த கோணத்தில் பேச முடியாது. யார் வந்தாலும் வரலனாலும் நாங்கள் எல்லா தொகுதியிலும் போட்டியில் ஆள் நிறுத்துவோம். பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லா தொகுதியிலையும் ஆளை நிறுத்துவோங்கிறது வேற, இவர் தாங்க இந்த தொகுதியோட வேட்பாளர் அப்படின்னு சொல்றது. அது அவருக்கு நம்பிக்கை இருக்கு. கூட்டணியில சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணி அந்த தொகுதியில் எங்களுக்கு இவருக்கு சீட்டை கொடுங்க, அவருக்கு அங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, நாங்கள் அவரை ஜெயிக்க வச்சிருவோம்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ வரட்டுமேன்னு எல்லாரும் கொடுக்க தானே செய்வாங்க. அந்த நம்பிக்கையில் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, அந்த நம்பிக்கையை அது நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட். அதனால் எதிர்காலத்தில் இருக்கிற கூட்டணி இப்போ தலைப்பு என்ன, இன்னைக்கு விஜய் சேர்வார். ஆனால் எனக்கு இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையை கொடுக்குறேன். நீங்களும் ஒரு பெரிய பட்டியல் சொன்னீங்க, முருகானந்தம் ஒரு பெரிய பட்டியல் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு கட்சி நிறைய பேர்கள்லாம் சொன்னீங்க இல்லையா. இந்த ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் போய்
எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லி அந்தந்த தொகுதிக்கு ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா சீட்டு ஒதுக்குறதுல குழப்பம் வராதா? நீங்கள் அப்படி அந்த மாதிரி ஸ்டடியே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன நோக்கத்தில் இருக்கார், நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம், நாம் நல்லதை செய்ய போகிறோம், எல்லா கட்சியோட நாங்கள் பிரமாதமாக செய்ய போகிறோம் அப்படிங்கிற கோணத்தில் தான் கட்சி ஆரம்பிக்கிறார். சரி, அப்போ எல்லாருக்கும் அவருக்கு சாய்ஸஸ் ஓப்பன். இன்னும் கூட்டணி அமையலை, இன்னும் அதுக்கு நாள் இருக்கிறது. அங்கே இருக்கார், இந்திய கூட்டணியில் அவர் இருக்கிறார், செல்வாக்கு மிக்கராகவும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் முக்கியமாக பிரதமர் உட்பட எல்லாரும் அவரை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல அவர் இருக்கிறார். அவருக்குரிய காரணங்களை சொல்லி அந்த பார்த்திபன்கிற எம்எல்ஏவுக்கு அவருக்கு அந்த தொகுதியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்குகளை பயன்படுத்தி சொல்லி எடுத்து சொல்லி அவருக்கு அந்த சீட்டை கூட்டணியில் வாங்கி கொடுக்க முடியும் நம்பிக்கையில் அவர் பேசியிருக்கலாம் அல்லவா? ரைட், அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார். ஓகே, நம்பிக்கை. பிரியன் சார், உங்ககிட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த நயினார் நாகேந்திரன் சொன்னார், இன்னும் ஓராண்டு அவகாசம் இருக்குது, விஜய் வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பேச ஆரம்பித்த பிறகு நாம் பேசின சேலம் மணிகண்டன் ஆகட்டும், முருகானந்தம் ஆகட்டும், குமார் ஆகட்டும், எல்லாருமே வரிசையாக விஜய் வந்துருவாருங்கிற அந்த நம்பிக்கையை உறுதியை கொடுக்குறாங்க. குமார் ஒரு படி மேலே போய் துணை முதலமைச்சர் லெவலுக்கெல்லாம் போயிட்டாரு. விஜய்க்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த கூட்டணிக்குள்ளே விஜய் வந்துருவாரா? இல்லை, அதாவது விஜய் முதல்ல அவங்க தனியாக போட்டி போடுறதா தான் ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் சரி, தனியாக போட்டி போட்டால் நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க முடியும், பட் இடங்கள் வாங்க முடியுமான்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சரி, ஒரு கூட்டணி அமைக்கலான்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது அஇஅதிமுகவோட பேச்சுவார்த்தைகள் 2-3 கட்டமாக நடந்தது. ஆக்சுவலாக அதிமுகவையும் பாஜகவோட முதல்ல சேர்ற ஐடியா இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்கு அது வேண்டாம்னு நினச்சி அவங்க தாவேக்காவோட தான் ட்ரை பண்ணாங்க. 2-3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, விஜய் கேட்ட டிமாண்டு உங்களால் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக அவர் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக வச்சார். அதனால் அது அந்த 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 பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக உடனே இதை புரிஞ்சு கொண்ட பாஜக டக்குன்னு உள்ளே போந்து எடப்பாடியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக ஸோ அதனால் அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டணிக்கு ட்ரை பண்ணாங்க. இப்போவும் அவங்க டிசம்பர் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதோட பாமக தேமுதிக சேர்ந்தால் பலமாகவும் இருக்கும்னு என்னோடய அபிப்பிராயம். ஆனால் இதில் உள்ள ஒரு சிக்கல் என்னென்னா, இது 10 மாதங்களுக்கு முன்னாடியே அமைஞ்சதுனால இது ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்ற ஒரு யூகம் இருக்குல்ல, அது ரொம்ப முன்னாடியே அமைஞ்சதுனால அதை பற்றின இது பலவீனமாக போகுமா, இதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கூடவே வருது. 10 மாதத்துக்கு முன்னாடியே அமைச்சது அது ஒரு பலமாக தெரிஞ்சால் கூட, ஆனால் அது பலவீனமான ஒரு விஷயமும் அது கூடயே கலந்துருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி அமைஞ்சதுனால 10 மாதத்தில் அரசியல் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய விஷயங்களும் இருக்குது அது மாதிரி. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான தொகுதி பங்கீடுல பிரச்சனைகள் வரலாமா, ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கறது போகிறது அதில் பிரச்சனை வரலாமா, கூட்டணி ஆட்சி போன்ற விஷயங்கள் பிரச்சனை வரலாமா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால மணிகண்டன் ஒரு விஷயத்த சொன்னார்ல, பாஜகவுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ சீட்டை கொடுத்துருவோம், அது அவங்களுக்குள்ள அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அவங்க போயிட்டுருக்கு. ஆனால் பாஜக அதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா தெரியாது. அவங்க எவ்வளோ சீட் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எங்களுடைய செல்வாக்கு ஏறி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்னார் ஊழலை எதிர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கன்னாரு. அதிமுகவை பக்கத்தில் வச்சுட்டு பாஜக ஊழலை பற்றி பேசினா அதோட சிரிக்கிற விஷயம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாஜகவை வச்சு அதிமுக தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு எல்லா விதமான வஞ்சனைகளையும் செஞ்சுட்டு அதிமுக அதுக்கு தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. பாஜக அதிமுகவோட ஊழல்களுக்கு தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அதிமுக பாஜக செய்த வஞ்சனைகளுக்கெல்லாம் தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அது டிஸ்அட்வான்டேஜ் கூட்டணிக்கு. ஆனாலுமே இந்துத்துவ ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறதில் 2 பேரும், இது சாஃப்ட் இந்துத்துவா, அது ஹார்ட் இந்துத்துவா. அந்த திமுக இந்துக்களுக்கு எதிரி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கன்சால்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஜய் வருவாரானா, கண்டிப்பாக விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் கிடையாது. அதிமுகவில் பாஜக அணி அமைந்த பிறகு விஜய் இனிமேல் அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சிறிதும் கிடையாது. இது இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் நீங்கள் மார்ச் மாதம் கேளுங்க, அப்போ நான் சொல்கிறேன். கிடையவே கிடையாது, நல்லா தெரிஞ்சே சொல்கிறேன். இனிமேல் விஜய் எல்லாருமே ஒரு பெரிய நம்பிக்கையோட சொல்கிறாங்களே, நிச்சயமாக இனிமேல் கிடையாது. விஜய் கொள்கை எது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடுங்க. இனிமேல் விஜய் சேருவதற்கான வாய்ப்பு கிடையாது. விஜய் சேர்ந்தார்னா, விஜய் அதிமுக பாஜக அணியில் சேருவார் வச்சுக்கோங்க, அதுவே விஜய்க்கு டவுன்ஃபாலாக இருக்கும். விஜய் தரப்பில் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முதல்லையே கூட அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதாவது எதுக்கு அதிமுகவுக்கு செல்வாக்கு வளர்க்கணும், நம்ம அவங்கள எதுக்கு பதவியில் வைக்கிறதுக்கு நம்ம உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா
அதிமுகவுடைய டவுன்ஃபால் தான் நம்ம வர முடியும். எனக்கு இன்னொரு என்ன கேள்வினா, இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, விஜய் பேசுறதையும் வச்சு பார்க்கும்போது, விஜய் பாஜக விமர்சனம் பண்ணாரு, இந்த பக்கம் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாரு, தவிர அதிமுகவை இது வரைக்கும் அவர் டச் பண்ணவே இல்லை. வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம்ல. பாசிசம் போன்ற சில விஷயங்களை அவ்வப்போது சொல்றார். ஆனால் அடிப்படையில் வந்து ஒரு பாஜகவோட சேருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. ஆக்சுவலாக அவர் சேர மாட்டார். ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பித்து எடுத்த உடனே வந்து சொன்ன ஒரு வாக்குறுதியை மீறி ஒரு கூட்டணி வைக்கிறாரு. அதை வந்து மக்கள் ஒரு கட்டம் வரையும் தான் அதெல்லாம் ஏற்றுப்பாங்க. நீங்கள் ஒரு எதிரியின் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்கன்னா, நீங்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு எடப்பாடி சொல்கிறத வச்சுன்னு கூட்டணி அமைச்சா அதை பற்றி பிரச்சனை இல்லை. கொள்கை எதிரின்னு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அப்போ மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வட்டத்துக்கு வெளியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 19 வந்து பாமக அதிமுக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கல. அவ்வளோ நாள் எதிர்த்துட்டு வந்தாங்க, அன்றைக்கி சேர்ந்தாங்க, மக்கள் ஓட்டு போடலை. ஆக்சுவலாக அப்போ 5 முனை போட்டியாக தான் இருக்கும். விஜய் தனியாக தான் களம் காணுவார். ஆனால் விஜய்க்கு வந்து பாமகவோட ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது. பாமக வந்து விஜய் தரப்பில் போனாலும் அந்த ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுருக்காங்க. பட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனார்னா கொடுக்கறதுக்கு சீட் எங்கே இருக்குது? அப்படி போனால் அதிமுக 80 சீட்டில் போட்டி போடணும். அப்படி போட்டா கூட்டணி ஆட்சினா அதான் குமார் சொல்றாரு, துணை முதலமைச்சர் கொடுப்போம் கூட்டணி ஆட்சி. அதாங்க கூட்டணி ஆட்சினா தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க சார். அது எழுதி வச்சுக்கோங்க. இன்னொன்று, எப்படி விஜய் வரமாட்டார்னு தெளிவாக சொல்கிறேன்னு, அதே மாதிரி கூட்டணி ஆட்சி 80 இடத்துல தான் அதிமுக போட்டி போடுதுன்னா நிச்சயமாக ஊழல் போன்ற விஷயங்களை பாஜக பேச முடியாது. பாஜக நல்லது செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுக்கும், அதையும் பேச முடியாது. அதிமுக பேச முடியாது. விஜய் இங்கே வந்தாருன்னா விஜய்க்கு வந்து அவருடைய பொலிட்டிக்கல் எதிர்காலம் வடிவிடும். அவங்க தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் தரப்பில் அதிமுகவுடைய செல்வாக்கு கீழே விழ தான் நம்மளுடைய செல்வாக்கு ஏறும்னு நினைக்கிறாங்க. திமுகவுக்கு நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லையா? திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் நிற்கிறோம்னு சொல்கிறாருல்ல. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் எங்களுக்கு தான் வரும்னு சொல்கிறாரு இல்லையா? அதிமுகவுடைய டவுன்ஃபால் இருக்குல்ல, அதுதான் விஜய் கட்சியோட வளர்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக எதுக்காக அதிமுகவுக்கு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட்லேயும் வந்து அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. நயினார் நாகேந்திரன்ட்ட பல பேர் பல கேள்வி கேட்கலாம், அவரால் பதில் சொல்ல முடியாது. ஒரு வருஷம் கழிச்சு என்ன வேணா நடக்கும்னு சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி 3 விஷயம் இருக்குது. நான் 3 விஷயம் சொல்லிட்டேன். விஜய் ஏன் இங்கே வரமாட்டார்ன்றதுக்கு நான் 3 விஷயம் சொல்லிட்டேன். தினகரன் விஷயம் சார் சொன்னார். தினகரன் விஷயம் வந்து ஒரு போகிற இடத்துலலாம் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாருன்னா நிச்சயமாக அந்த கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு முட்டல் மோதலை தான் உருவாக்கும். ஆக்சுவலாக 2வது வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குறாருல. அப்போ அவங்க கட்சிக்காரங்க வேலை செய்வான்ல அந்த தொகுதியில். அப்போ அவன் நாளைக்கு தொகுதி கிடைக்கல வச்சுக்கோங்க, அப்போ அவன் அவர் மேலே எரிச்சல் ஆவானா மாட்டானா? அவன் செலவழிச்சு தான் வேலை செய்வான். ஒரு வேலை கூட்டணியில் வேற யாருக்கும் ஒன்று கொடுத்தா அப்போ அவன் அவன் கட்சிக்காரன் என்ன ஆவான்? அவன் சோறுடையவான்ல, அவன் எப்படி வேலை செய்வான்? அப்புறம் ஏன்பா எனக்குன்னு 1 வருஷம் முன்னாடி சொல்லிட்டீங்க, இப்போ இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் கேட்பான்ல. ஸோ தினகரன் சொன்னதில் உள்கூத்து ஏதாவது இருக்கான்றதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம். ஏதோ ஒன்று கேட்கணுமா? ரொம்ப ஒரு கேள்வி. இப்போ கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது திரு விஜய் அவர்கள். அதில் சேர்ந்துருக்கிற பதவியில் இருக்கிற பொறுப்பில் இருக்கிற நாம் லிஸ்ட்டு பார்த்த வரைக்கும் எல்லாருமே 25 வயசு 20 இந்த மாதிரி இளைஞர்களை போட்டிருக்காங்க. யாருக்குமே ஆர்வம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல். ஆனால் அரசியலில் தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணணும், தேர்தலை பூத்தில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற அறிவு ஒரு 5-10% கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை நான் குறையா சொல்லலை, இது யதார்த்த நிலவரம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, அது விஜய்க்கும் நிறைய அட்வைசர்ஸ் இருக்காங்க, சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராது அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற எந்த தலைவராக இருந்தாலும் சரி, எந்த எம்ஜிஆரை போல அந்த காலம் வேற, இன்னைக்கு உள்ள காலம் வேற. அப்படி இருக்கிறவங்க ஜூனியராக இருந்து தன்னம்பிக்கையோட நல்ல கொள்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணுனா தோற்றுருவோங்கிற அவசியம் இல்லை. அடுத்தால அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த போஸ்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கணும். இதை அந்த ஆங்கிள் பார்த்தா இப்போ இந்த கூட்டணி சரியா வந்து சேரும். அவருக்கும் ஹெல்ப்பா இருக்கும், அவருக்கும் சப்போர்ட் இருக்கும், அரசியல் சப்போர்ட் இருக்கும். அவருக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு இப்போ பிஜேபி. இதெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கலாம். பிஜேபி பாதுகாப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க தேமுதிகவை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க, யாருடன் கூட்டணின்னு சொல்லிட்டு. தேமுதிகவை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்னன்னா, ராஜ்யசபா யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட கூட்டணி. அதுல எந்த விதமான ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். யார் வந்து ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் அவங்க கூட்டணி போவாங்க. 2வது, விஜயோடைய அவங்க பூத் கமிட்டிலாம் போட்டு எல்லா 4 தெற்கு வடக்கு மேற்கு எல்லாத்துலேயும் கூட்டங்கள் நடத்த போகிறாங்க அவங்க.
அதனால் இவர் சொல்கிற மாதிரி ஏதோ விஜய்க்கு வந்து அதிமுகவோட பூத் ஏஜென்ட் தான் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எஜுகேட் பண்ண போகிறாங்க, அவங்க வருவாங்க. அதனால் இதுக்காக அவர் போக வேண்டிய ஃபியூச்சரில் பார்க்கும்போது அவங்க கட்சி வந்து அதிமுகவுடைய வீழ்ச்சி தான் நம்மளோட வளர்ச்சின்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட்ல தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட். அருணன் சார், இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் வந்துருவாரு, எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் ஒரே நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மணிகண்டன் பதிவு செஞ்சாரு. ஆனால் பிரியன் அதுலேருந்து மாறுபட்டு நிற்கிறாரு, வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. குமார் சொன்ன கருத்துங்கிறது இன்னும் வேறு விதமாக இருக்குது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரசியலில் தெளிவு இல்லை. இந்த பூத் கமிட்டி, இந்த பூத்து இதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் தான் அவருக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வந்துருவாருங்கிற ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நண்பர் மணிகண்டன் என்னை பார்த்து என்ன சொன்னான்னா, இவர் பேராசிரியராக இருந்தார், இப்போ என்னமோ அரசியல் ஜோதிடர் ஆகிட்டார் அப்படின்னு. அவர் எப்போவுமே இப்போ கிண்டலாக தான் ஆரம்பிப்பார், யாராக இருந்தாலும் அப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவர் தான் பெரிய அரசியல் ஜோதிடர் ஆகி விஜய் கட்சி கண்டிப்பாக வருமையா அதிமுக பாஜக கூட்டணியில் என்று அவர் ஒரு அறிவிப்பே, ஒரு பிரகடனமே பண்ணார். அப்போ அது அரசியல் சோதிடம் இல்லையா? ஆக அவர் மட்டும் செய்யலாம், மித்தவங்க வந்து ஒரு ஊகத்தை ஒரு கணிப்பை சொன்னால் அது மட்டும் சோதிடம் என சொல்லி கேலி பண்ணுவது என்ன நியாயம்? இதை கேட்கிற நேயர்கள் அதை வந்து முடிவு செய்யட்டும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம யதார்த்தமாக யோசிச்சு பார்ப்போம். நான் என்ன பேசினாலும் அவர் வந்து அப்படித்தான் சொல்லுவார், அது ஒரு வாரம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இப்போ பிரியன் சொன்னது, ஏற்கனவே அதிமுக தலைமையோடு விஜய் கட்சியுடைய தலைமை சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆனால் விஜய் கட்சி தலைமை கூடுதலான இடங்களை கேட்ட காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை முறிந்தது அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். அநேகமாக பல பத்திரிகைகள் அது வந்திருக்குது. மணிகண்டன் இதை மறுப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ அது நடந்துச்சு, உண்மைன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சிக்கல் வருது தெரியுமா? அதிமுகவோட மட்டும் பேசியே விஜய் கட்சியால் தான் விரும்புகிற இடங்களை பெற முடியலன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு பேசுனா அந்த கூட்டணியோட விஜய் கட்சி விரும்புகிற எண்ணிக்கையிலான இடங்களை அல்லது நம்ம குமார் சொல்கிற மாதிரி துணை முதலமைச்சர் போன்ற அந்த பதவிகளை எப்படிங்க பெற முடியும்? இத்தனை கட்சி மெகா கூட்டணினாலே அதில் என்ன சிக்கல் வரும்? இடப்பகிர்வு பிரச்சனை வரும்ல. அதுவும் பாஜக பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கு, நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துட்டோம் ஐயா அண்ணாமலையார் காலத்தில். ஆனால் அண்ணாமலையாரை விடுவிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் பயங்கரமாக வளர்ந்துருக்கோம், ஆகவே எங்களுக்கு கூடுதல் இடங்கள்னு ஏற்கனவே அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இப்போ கூட அவருடைய பேச்சு கோயம்புத்தூரில் அவர் 2 நாள் பேசினார், ஒவ்வொரு நாளும் 3 நிமிஷம் தான் பேசினார்னு நினைக்கிறேன். அந்த பேச்சுக்களை கேட்டேன். அவர் எடுத்த எடுப்புலையும் சரி முடிவுலையும் சரி ஒரே ஒரு வாக்கியம் தான் சொல்கிறார், நமது ஆட்சி அமையும் போது அது சிறுவாணி தண்ணீர் போல இருக்கும், அவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே பயங்கரமாக கைதிட்ட அந்த கட்சிக்காரங்கள்லாம் அவங்க என்ன அவர் சொன்னது போல், பிரியன் சொன்னது போல் பூத் கமிட்டி அமைப்பதற்கான அதுவே பெரும் கூட்டமாக இருக்குது. ஆக ஒரு பலம் என்பது இருக்குது அந்த கட்சிக்கு, நான் மறுக்கலை. அவங்க அப்படி பயங்கரமாக கைதிட்டுறாங்க. இப்படி நமது ஆட்சின்னு அவர் தயார் பண்ணிட்டு வர்றாரு தன்னுடைய கட்சிக்காரங்களை. இப்போ கோயம்புத்தூரில் முடிச்சிட்டாப்பு, அன்னி அடுத்து ஒவ்வொரு ஊர்களாக மண்டல வாரியாக வருவார் போட்டிருக்கு. அப்படியாப்பட்டவர் எவ்வளவு இடங்கள் கேட்பார், என்னென்ன பொறுப்புகள் கேட்பார், என்னென்ன பதவிகள் கேட்பார்? அவரால் இந்த அதிமுக பாஜக கூட்டணியோட எப்படிங்க சேர முடியும்? ரொம்ப அடிப்படையான கேள்வி இது. இது கொள்கை எதிரின்னு வேறு பாஜக பற்றி சொல்லி வச்சுருக்காரு. அஃப்கோர்ஸ் அது சமாளிப்பார், அரசியல் எதிரி தான் திமுக, ஆகவே நாங்கள் கொள்கை எதிரியோடு சேருவோம்னு. அதுவும் வேடிக்கையாகவும் வினோதமாக இருக்கும், அது ஒரு வாரம் இருக்கட்டும். ஆனால் நடைமுறை சிக்கல் என்பது ஏற்கனவே உருவாகி போச்சு. இந்த சூழலில் எப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா என்கிற விஜய் கட்சி சேரும்? சேர்ந்தாலே அந்த சீட்டு பிரிவினை வரும்போதே தெளிவாயிடும். அவங்க தப்பி தவறி ஜெயிச்சா அது தமிழ்நாட்டில் உருவாகிற கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். ஒருவேளை அதை ஒத்துக்குருவாங்க. எடப்பாடியார் தான் இதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல மணிகண்டன் முடிச்சிட்டோம். மணிகண்டன் தான் இதுக்கு பதில் சொல்றது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன ராஜா பேராசிரியர் இன்னைக்கு என்னன்னு தெரியல, பன்முக வித்தைகளை காட்டுறாரு. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா
அரசியலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரா வந்து பிரிச்சு மேயறாரு. அவர் கேட்ட கேள்விக்கு நான் அப்புறம் பதில் வரேன். திரு பிரியன் அவர்கள் சொன்னதை நான் வாதத்துக்காக ஏத்துக்கிறேன். அதாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, விஜய் அதிமுக கூட்டணிக்கு வராம இருந்தா தான் அதிமுகவுக்கு பலம். எதனால சொல்றேன்னு கேளுங்க. விஜய்க்கு அப்ப என்ன ஒரே ஆப்ஷன்னா, அவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்பட்டால் அதிகபட்சம் நான் வெளிப்படையா சொல்றேன், ஒரு 8 முதல் 10% ஓட்டு அவர் வாங்குவார். அப்ப மணிகண்டன் எனக்கு ஒரு சந்தேகம். மணிகண்டன் எனக்கு ஒரு சந்தேகம். நிகழ்ச்சியோட தொடக்கத்துல விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் நம்பிக்கையோட பேசுறீங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வரதுக்குள்ள உங்களோட முடிவுலயே ஒரு சின்ன மாற்றம் வருது. ஏதாவது போன் வந்துச்சா? இல்ல நான் சொல்றது கேட்டு, பெரும்பகுதியா அதிமுகவில் இருக்க அதாவது பெரும்பகுதியா அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களுடைய விருப்பம் அப்படி இருக்குதுங்கிற அந்த தொண்டர்கள் விருப்பத்தை நான் பிரதிபலிச்சேன். நான் மிக ஜாக்கிரதையா 2வது ரவுண்ட்ல என்ன சொன்னேன்னா, என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டு தான் சொன்னேன். நான் எதுக்காக சொல்ல, தயவு செஞ்சு குறுக்கிடாம கேளுங்க. விஜய் தனியா நின்னார் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள ஆப்ஷன் அவர் ஒண்ணு தனியா நிக்கணும், இல்ல அவர் தலைமையில ஒரு கூட்டணியை ஏற்படுத்தணும். அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து யாரும் போக மாட்டாங்க. பாமக எழுதி வச்சுக்கங்க, மார்க் மை வேர்ட்ஸ். இவர் சொன்ன மாதிரி நீங்க அடுத்த மார்ச் இல்ல அடுத்த மாசமே கூப்பிடுங்க, பாமக அதிமுகவை நோக்கி தான் வரும். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து திமுக பக்கம் கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஒரே என்ன காரணத்துக்காக விஜய் தனியா நின்னா இது என்டிஏ நல்லதுன்னு சொல்றேன்னா, அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். திமுகவுக்கு பல்கா போயிட்டு இருக்கிற அதிமுகவுக்கு பெரிதும் உதவி பண்ணாத அந்த மைனாரிட்டிக்கு ஓட்டு அவர் பக்கம் பிரியும். இது இந்த கூட்டணிக்கு முதல் அனுகூலம். மகளிர் ஓட்டு நாங்கள் வெறும் 1 கோடி பேருக்கு மட்டுமே கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் பாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த மகளிர் ஓட்டு எப்பயுமே அம்மா காலத்திலேருந்து அதிமுகவுக்கு இருக்குது. திமுகவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்த அந்த மகளிர் ஓட்டையும் விஜய் ஒரு பக்கம் பிரிப்பார். இளைஞர்கள் ஓட்டு வெளிப்படையா சொல்றேங்க, 2 கட்சியிலையுமே 2 திராவிட கட்சியிலையும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பெரிய பற்றாக்குறையில் இருக்காங்க. ஸோ எங்களுக்கும் வராத ஓட்டு விஜய் பிரிப்பார். அப்படிங்கிறப்ப அது அதிமுகவிற்கு பெரிய அனுகூலம். எங்களுக்கு கிடைக்காது, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகவுக்கு போகல, 3வது மனுஷனுக்கு போகுதுன்னா அது செல்லாத ஓட்டு. அப்ப செல்லாத ஓட்டு நிறைய விழுந்ததுன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய லாபம். பிரியன் அவர்கள் பாவம் ரொம்ப பயப்பட்டார். நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இன்னைக்கு லெவல்ல சொல்றேன், 150ல இருந்து 170 இடத்துக்கு ஒரு சீட்டு கூட குறையாம அதிமுக போட்டியிடும். மிச்சம் இருக்கிற 70-72 சீட்டை தான் கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க. டெல்லி பாஸும் தமிழ்நாடு பாஸ் எடப்பாடி பழனிசாமியும் பார்த்து பேசினப்ப அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா சொன்னது, மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யுவர்ஸ், 2029 ஃபார் பிஜேபி. இதுதாங்க ஒற்றை புள்ளி. இந்த கூட்டணி ஏற்பட்டதுக்கு ஒற்றை புள்ளியே இதுதான். 2026 பழனிசாமி அவர்களே நீங்கள் விரும்புகிற மாதிரி நாங்க தயார் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், பிஜேபி அதிக சீட்டு கேட்டு நெருக்கடி பண்ணாது. இவங்க எல்லாம் கனவு காண்றாங்க, பகல் கனவு காண்றாங்க. அவங்க வெற்றி வாய்ப்புள்ள சில தொகுதிகளை கேட்பார், அதை திரு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார். அதே சமயத்துல 150 அப்படிங்கறத அதிமுக சாலிடா எடுத்துக்கும், அந்த பேலன்ஸ் இருக்கிறதுல தான் மத்த கூட்டணிகள் எல்லாம் பிரிச்சுக்கணும். அப்படிதானே? நிச்சயமா மினிமம் 150 சீட்ல அதிமுக போட்டியிடும். அதுக்கு மேல இருக்கிற 75 சீட்டு தான் கூட்டணிகளுக்கு ஒதுக்கும். அது சின்ன தளபதி வந்தாலும் சரி வரனாலும் சரி தான் இது. ஆனால் அருணன் ஐயா அவர்கள் ஆசைப்படுற மாதிரி எந்த பிஜேபி வந்து எந்த அழுத்தத்தையும், ரத்த அழுத்தம், புற அழுத்தம், மேல் அழுத்தம், கீழ் அழுத்தம், எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. அருமையா ஜெல்லாயிடுச்சு. ஏங்கய்யா 2018லயே நீங்க எல்லாம் திமுகவோட கூட்டணி வச்சு பயணிச்சீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்கிறப்ப அந்த மாதிரி கட்சி சேர்ந்துச்சு. நாளைக்கு வருவாங்க. பழைய கதைக்குள்ள போடுங்க, நாங்களும் பழைய கதைக்குள்ள வருவோம். அருண் சார் ஏதாவது குறிக்கிட்டாரு. அருண் சார் உங்களுக்கு குறிக்கிட்டாரு. இதுல பதில் பேச முடியாம பழைய இல்ல பழைய கதைக்குள்ள போனா நானும் பழைய கதைக்குள்ள இப்ப இருக்கிற விஷயத்துவா. இப்ப கடைசியில நீங்களே அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டீங்க. முதல்ல விஜய பத்தி நான் ஒரே வாதத்திலேயே ஒரு வாதத்துல இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்ச நீங்க எல்லாம் பேசுறீங்க. திரு விஜய பத்தி நான் ஒரு கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நிமிஷம், அமமுக பிரதர் ஒரு நிமிஷம். அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நீங்க எப்படி மோடி எதிர்ப்புன்னு மோடி மஸ்தான் இல்லாத ஒன்றை தமிழ்நாட்டில் மோடிக்கான தேர்தல் முடிச்சு போச்சுங்க.
திராவிட மாடல் ஆட்சி கொடுக்கிற ஸ்டாலின் வேணுமா? ஏழரை இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா? இதுதான் இன்னைக்கு தேர்தல். இங்க எங்க மோடி வந்தார்? எங்களுக்கு அவங்க ஜூனியர் பார்ட்னர். மோடி ஆதரவாளர் எல்லாரும் தெரியும். அது எடுபடாது. பழனிசாமியா ஸ்டாலினா? சரி சரி, மக்கள்கிட்ட சொல்லுங்க. மோடி ஒரு பிரச்சனை இல்லைன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்ன ஆகுதுன்னு பாப்போம். ரைட் ரைட் ரைட். முருகானந்த் எனக்கு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லணும். அதாவது வந்து தினகரன் பேசின பேச்சில் இன்னொன்னு சொன்னாரு, புலி பதுங்குவது அப்படிங்கிறது பாயறதுக்காக தான், என்ன குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது யாருக்கான எச்சரிக்கை, என்ன சொல்ல வராரு? இது விஜயை பற்றி ஒரு அதை சொல்லிட்டு இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் கட்சியோடு அதிமுகவுக்கு வாக்கு கேட்டவர்கள் விஜய் கட்சிக்காரர்கள். திரு சைதை துரைசாமி அவர்கள் கொளத்தூர் தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது விஜயோட தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தவர். அதை விட திரு விஜயோட அன்னை கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல சார். இல்லை, விஜயோட தாய் இயல் இசை நாடகமன்ற பொறுப்பு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்து அங்கீகாரம் செய்தார். இதை பார்க்கிற பொழுது அவருடைய கொள்கை அதிமுக சார்ந்துதான் வரும். திமுக எதிர்ப்பு, எதிரிக்கு எதிரி, நண்பனுக்கு நண்பன். அவர் அதிமுக சார்ந்த கொள்கையை நோக்கி தான் நகர்வார். இதுதான் உண்மை. 2011 தேர்தலில் விஜய் எப்படி ஆதரவு கொடுத்தாரோ அதை நேரடியாக சீட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியை பிரித்து கொண்டு ஒரு பலமான கூட்டணியில் அவர் சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எங்க மணிகண்டன் 150 அதிமுகவுக்கு பேலன்ஸ் வந்து திரு மணிகண்டன் அவர்கள் செய்தி தொடர்பாளரோ ஸ்போக்ஸ் பர்சனோ கிடையாது. நாளை அவர் சொந்த கருத்து வாடகை கருத்து என்று ஜெயக்குமாரோ CV சண்முகமும் சொல்லி விடுவார்கள். ஆகவே முடிவு செய்ய வேண்டியதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தான். தலைமை இருக்குமா இல்ல இல்லாமல் போகுமா, கூட்டணி இருக்குமா? 150 மணிகண்டன் உறுதியா இருக்காரு. நீங்க அப்புறம் பேலன்ஸ் வச்சுட்டு எங்க விஜய் கூப்பிடுவீங்க? விஜய் வருவாருங்க. அவருக்கு வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு. ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தேர்தலில் பெற்றால்தான் அரசியல் கட்சியை வளர்க்க முடியும். இல்லை என்றால் கப்பல் தேய்ந்து கட்டுமரமான கதையாக ஆகிவிடும். சரி, இந்த புலி பதுகிற கதைக்கு வாங்கலாம். அது என்ன கதை? புலி பதுங்குவது எதற்கு என்றால் பாய்வதற்காக. எங்க பாய போகுது? அவர் தன்னை புலி என்று சொன்னாரா? அவர்தான் அப்படிதான் சொல்றாரு. திமுகவுக்கு சொல்லி இருக்கலாம், அல்லது இவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சொல்லி இருக்கலாம். புலி பதுங்கும், பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதாக மிகப்பெரிய அளவில் திமுகவை தாக்குதல் நடத்தி வெற்றி பெறுவதற்கு, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு புலி பதுங்குகிறது. பிரியன் சார், அதை நீங்க எப்படி சார் எடுத்துக்கிறீங்க அந்த புலி பதுங்குற கதையை? டிடிவி என்ன அடிப்படையில் சொல்றாரு? என்ன குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்றாரு. தினகரனோட அந்த செல்வாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதில். ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய சீனியர் பார்ட்னர்லாம் கிடையாது அந்த கூட்டணியில். அவர் ஒரு ஜூனியர் பார்ட்னர் தான். அதனால் அவர் வந்து இன்றைக்கி வேட்பாளர் அறிவிச்சிட்டார். அது அறிவித்தது வந்து இந்த கூட்டணி நடைமுறைக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம். அது பாஜகவும் அதிமுகவும் அதை எப்படி கையாள போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் வந்து புலி பதுங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் சொல்கிறது வந்து ஒரு மேடை பேச்சுக்கார ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேனே தவிர இது வந்து சீரியஸான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவர் ரொம்ப ஜூனியரான ஒரு பார்ட்னராக அந்த கூட்டணியில் இருக்கார். அதனால் அவர் வந்து டிசைட் பண்ணுற இடத்துலையும் இல்லை ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து அந்த விஷயத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜயை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக சார் சொல்கிறாரு, இது மாதிரி வந்துருவாருன்றாங்க. மணிகண்டன் சார் தனிப்பட்ட கருத்தில் விஜய் வரக்கூடாதுன்றதுக்கு சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் வச்சார். அது அவருடைய பார்வையில் அந்த ஆர்குமெண்ட்ஸு கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் திமுகவுக்கு இருக்கிற பலம், செல்வாக்கு, அதோட கூட்டணி பலம், அந்த விஷயங்கள், அது வளர்ச்சி பணிகள் செஞ்சது, பெண்கள் ஓட்டை எடுக்கிறது, அதை நீங்கள் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆன்டி இன்கம்பன்சின்றது கொஞ்சம் 3-4% இருக்க தான் செய்யும் எல்லா கட்சிக்கும். அதெல்லாம் போய் கூட அது வந்து இன்றைக்கி நாளைக்கு தேதி எலெக்ஷன் நடந்தால் கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்த 10 மாதத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் நான் சொன்ன 3 காரணங்கள்னால அவர் வந்தார்னா சீட்டு பங்கிடுதலே பிரச்சனை வரும். அது கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துக்கு போகும்போது மக்கள்கிட்ட நம்பிக்கையை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பாருங்களேன், விஜயோடைய வழிகாட்டியில் ஒருத்தர் வந்து பெரியாரை பற்றி பாஜகவோட ஒப்பீனியன் என்ன நமக்கு தெரியும். பெரியார் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறவர் தான் விஜய். ஓட்டு கேட்பார். அப்படின்னா இருக்கிறவர் எப்படி அங்கே நான் சொன்ன காரணங்களோடு இதையும் சேர்த்துக்கோங்க, விஜய் ஏன் போக மாட்டார்ன்றதுக்கு. அதனால் விஜய் போகிறதுக்கான பாஜக இருக்கிற கூட்டணியில் விஜய் எட்டியே பார்க்க மாட்டார். ஒருவேளை கடைசி கட்டத்தில் பாஜக விட்டு அதிமுக பிரிஞ்சு வந்து வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால
அப்போ ஒரு கூட்டணி அமைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இல்லை இந்த அதாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிறகு கூடின முதல் செயற்குழு அதிமுகவில் அந்த கூடின கூட்டம் இதில் வந்து நிச்சயமாக எதிர்ப்பு கிளம்பும் அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. ஆனால் அது ஒன்றுமே நடந்த மாதிரி தெரியல. இல்லை சார், எதிர்ப்பெல்லாம் கிளம்பாது. ஏன்னா அதிமுகவில் ஒரு மனநிலை ஏற்றுக்கிட்டாங்க. இல்லை, அதிமுகவில் மனநிலை என்னவா இருக்குன்னா, கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ஜெல் ஆகலை. இடைநிலை நிர்வாகிகள், கீழ்நிலை நிர்வாகிகள்லாம் பாஜக கூட்டணிலாம் நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்ற எண்ணம் தான் அவங்க மத்தியில் இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தான் எம்எல்ஏக்களை கூப்பிட்டாங்க, மாவட்ட செயலாளரை கூப்பிட்டாங்க, இப்போ அடுத்தது செயற்குழுவை கூப்பிட்டுருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு எடப்பாடி. வேறு வழி இல்லை, நம்ம விஜயை ட்ரை பண்ணி பார்த்தோம், நமக்கு கிடைக்கல, வேறு வழி இல்லை, பாஜகவோட சேர்ந்துருக்கோம், கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரே வழின்னு சேர்ந்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அது வந்து டஃப் கொடுக்குற கூட்டணியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிப்படை விஷயம் என்னன்னா, அதிமுக தொண்டர்கள் வந்து உழைக்கணும் இல்லையா? அதனால் 10 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க கூட்டணியை போட்டாங்க, ஜெல்லாகணுன்றதுக்காக கூட்டணி போட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் வந்து இப்படியே போச்சுன்னா பரவாயில்ல. இது நடுவில் ஏதாவது 10 மாதன்றது வந்து அது வந்து பலமாகவும் கருதலாம், பலவீனமாகவும் கருதலாம். அந்த நீண்ட காலகட்டத்தை அந்த கூட்டணி எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஒழுங்காக போச்சுன்னா கூட்டணிக்குள்ளே சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு ஏன்னா நீண்ட காலம்ன்றது அரசியலில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் எப்படி போய் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. இதுவே அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தேர்தலுக்கு 2 மாதம் முன்னாடி நம்ம இதை பேசினோம்னா கண்டிப்பாக இந்த கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை 3 மாதம் முன்னாடி பேசினா கூட சொல்லலாம். 10 மாதன்றது அரசியலில் ரொம்ப அதிகபட்சமான காலகட்டம். இது எல்லா கூட்டணிக்கும் அப்ளை ஆகும், நாட் ஒன்லி அதிமுக கூட்டணி, எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். குமார் அவர் சொன்ன விஷயத்தை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா 90% அது டெர்மினேட் ஆகாது. நிச்சயதார்த்தம் ஒரு நிச்சயதார்த்தத்தோட நின்று போன கல்யாணங்கள் ஏராளமா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, 90% ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். 10% ஆகும். இப்போ நான் ஒரு கணக்கு சொல்றேன். இது ஒரு லவ் மேரேஜ் இல்லையே. இருங்க நான் ஒரு கணக்கு சொல்றேன் சார். இல்ல இது லவ் மேரேஜ் இல்ல, கன்ஃபார்மா கல்யாணம் நடக்கும் சொல்லல. அதாவது லவ்வே இல்லாத ஒரு கூட்டணி இது. இருங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல பாயிண்ட்க்கு வருவோம். இப்போ நம்ம நண்பர் மணிகண்டன் 150 சீட் சொன்னார் இல்லையா? 140ன்னா ஓகே ஆயிரும், துருவாயிடும். 140 சீட் அதிமுக. நான் சொல்றதை நோட் பண்ணி 140 பேனல் நோட் பண்ணுங்க. 140 சீட்டு அதிமுக. விஜய்க்கு தாவேகா வந்து 50 சீட் சார். ஓகே, 50 சீட் கொடுத்தா 40 சீட் ஜெயிச்சிரும். 190 ஆச்சு. சரி 190. பாஜக 30. அப்புறம் நீங்க அமமுக 5 இன்க்ளூட் ஓபிஎஸ். அதுல ஓபிஎஸ் சோளிங்கர் அதுல இருக்குது. ஓபிஎஸ் சோளிங்கர் அதுல உண்டு. இல்ல இதெல்லாம் மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்க தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி 5 ஓபிஎஸ் எத்தனை? ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் அமமுக இந்த 3 நான் ஒண்ணா சேர்த்து 5 சீட் நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேமுதிக ஓபிஎஸ்க்கும் இதுக்கு அமமுகவுக்கு சேர்த்து 5 தான். 5 சீட். ஓகே, அவங்களுக்குள்ள அது எப்படி அந்த கணக்கு ஓடிட்டு இருக்கு. அதனால சொல்றேன் 2 பிரிச்சுக்கலாம். தேமுதிக இல்ல 2 பிரிச்சுக்கலாம். தேமுதிக இல்ல ஒரு ஓபிஎஸ் பையனுக்கு ஒண்ணு, அவர் கணக்கு சொல்றாரு. மனைவிக்கு ஒண்ணு, இல்ல ஓபி ராஜாவுக்கு ஒண்ணு. அது நமக்கு சரி வாங்க கணக்குக்கு வாங்க, நீங்க உங்க கணக்குக்கு வாங்க. என்ன லாஜிக்? இல்ல ஒரு உள்ள நீங்க போடுறது சார் அவர் சொல்றது டெல்லி கணக்கு சார், அதை கேட்போம் சார். இருங்க சார். பாமக 4. ஓகே, பாமகவுக்கு 4 தானா? தேமுதிக 2. கூட்டணிக்கு வர்றது தடை பண்ணி நீங்க சொல்றத பார்த்தா வர்ற கட்சி எல்லாம் போய்டும். குமார் இல்ல குமார் என்ன குமார் தடுக்கிற கருத்து இது. குமார் பாமகவுக்கு 4 காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கு உங்களுக்கு. இல்ல அவங்க செல்வாக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? தான வட மாவட்டத்துல எப்படி 4ன்னு சொல்றீங்க? 31 இப்ப எத்தனை சார் பாமக முத 30 கொடுத்தா வராங்களான்னு பாருங்க. என்ன பேச்சுவார்த்தை இருக்குங்கிறது கடந்த தேர்தலில் எத்தனை, அதுக்கப்புறம் கூட குறைய வர்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள் போட்டிட்டாங்க? இருக்கிற நிலவரம் இதுதான். உங்களுடைய கணக்கு குழப்பத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. யாரோட கணக்கு இல்ல சார், இது நடுவுல பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தொடர்பு வச்சு பாமகவுக்கு வட மாவட்டத்துல 4 சீட்டு தான் கொடுக்க முடியும். இது வந்து இருங்க அருணன். இல்ல மிக முக்கியமான ஏதோ ஒரு பெரிய கணக்கு சொல்லிட்டீங்க. அருணன் ஏதோ குறுக்கிட்டார். அருணன் சார். இல்லை நான் அது சொன்னேன் பாருங்க. விஜய் கட்சி இந்த கூட்டணிக்குள்ளே வந்தால் சீட்டு பிரிக்கிறதுல எவ்வளோ விவகாரம் வரும்னு நான் பொதுவாக சொன்னேன். இப்போ காங்கிரீட்டாக தெரிஞ்சு வச்சா இப்போ குமார் எப்படி ஒரு கணக்கு போடுறாரு பாருங்க. நண்பர் மணிகண்டன் அவர் 150ல் நிற்கிறாரு, இவர் வந்து அதில் ஒரு 10 20 வெட்டியா, அப்புறம் இப்படியா போட்டு கடைசியில் பாமகவுக்கு 4 சீட்டு தான் அப்படி. இது வந்து தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டாப்ல. அவரால் குமாரை தயவு செஞ்சு லேசா நினைக்கக்கூடாது. இதை கேட்கிற நேயர்களே தயவு செய்து நண்பர் குமாரை லேசா நினைக்காதீங்க. அவர் டெல்லி வட்டாரத்திலே ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு நிச்சயமா பாஜகவுடைய ஆமா நீங்க லேசா நினைக்கக்கூடாது. பாஜகவின் குரல் இது.
இப்போ பாஜக பெரிய விஷயம் பாருங்க, 30 சீட்டோட பாஜக ஒத்துக்கிறது. ஆனால் பாமகவுக்கு 4 சீட்டு தான். ஆனால் மெகா கூட்டணி பாமக வருது. இப்படி ஒரு அற்புதமான ஐடியா என்பதை பாஜக இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கை தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு தினசரி ஏட்டில் நான் இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, அதிமுக தலைமையோட குறிப்பாக தேசிய தலைவர் நட்டாவே வந்து பேச போறாரு. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் தயவு செய்து இது வெறும் கூட்டணி அல்ல, தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லுங்க. அப்பத்தான் விஜய் கட்சியை ஈர்க்க முடியும், அப்பத்தான் பாமகவை இழுக்க முடியும், அப்பத்தான் தேமுதிகவை சேர்க்க முடியும் என்று தீவிரமாக பேசிக்கொண்டு இருப்பதாக அந்த 7 எழுதியிருக்காது. இப்போ தான் படிச்சுட்டு வர்றேன். அப்படின்னா அதோட ஒட்டி இந்த கணக்குகள்லாம் கூட அவங்க யோசிச்சிருப்பாங்க போல் இருக்கு. குமார் ரொம்ப கரெக்டாக சொல்றாரு. ஆகவே மிக தெளிவாக இந்த கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு. இந்த கணக்கின்படி தப்பி தவறி ஜெயிச்சா கூட்டணி ஆட்சி தான், அந்த நோக்கி தான் பாஜக போயிட்டு இருக்கு என்பதை குமார் என்பது தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமாக அமமுகவுடைய நண்பர் இங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாரு. இது எப்படிப்பட்ட கட்சிக்கு 4 என்றால் அப்பாவுக்கு எத்தனை, மகனுக்கு எத்தனை, பொது தொகுதி எத்தனை, தனி தொகுதி எத்தனை சொல்லுங்க. மணிகண்டன் கேட்கணும் நிறைவா. மணிகண்டன் குமார் சொன்ன கணக்கு நீங்க எப்படி மணிகண்டன் பாக்குறீங்க? கூட்டணி குழப்பத்தை இருங்க சார், இருங்க மணிகண்டன், இந்த கணக்கை எப்படி நீங்க பாக்குறீங்க, குமாரோட கணக்கை? இல்ல நானு நம்ம நேரம் குறைவா இருக்கு, நேரம் வாங்க. குமார் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி கணக்குகள்லாம் பொது வழியில் பேசுகிறோம்னா அது கூட்டணிக்கு வர காத்திருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் ஒரு அயற்சி ஏற்படுத்தும். ஏன்னா சன் டிவிங்கிறது லட்சக்கணக்கான பேர் பார்க்கறதுல இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. போன ரவுண்ட்ல நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் கணக்க முதல்ல நீங்க சொன்னீங்க. 150 இடங்களில் போட்டி போடுறீங்க. அதிமுக கணக்கோட நிறுத்திக்கிட்டு சார். சார் இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். அதிமுக இவ்வளோ இடத்துல நிற்கும்னு நான் சொன்னேன். அதில் கூட்டணியில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நான் சொல்லலை. போன ரவுண்டில் நான் விட்டு போன ஒரு செய்தியை சொல்லிடுறேன். விஜய் தனியாக நிற்கிறப்ப இன்னொரு மிகப்பெரிய லாபம், தன்னுடைய தலைமையில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சு தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணுறப்ப காங்கிரஸை உடைப்பார், விடுதலை சிறுத்தையை இழுப்பார். அப்ப இதுக்கு எப்படி வாய்ப்பு இல்லை? இப்ப இவரு சொன்னார்ல, பத்திரிகையாளர் பிரியன் சொன்னார்ல, 1 வருஷங்கிறது ரொம்ப இட்ஸ் a வெரி லாங் பீரியட்ங்கிறார்ல, அது திமுகவிற்கும் பொருந்தும். விஜய் தான் தனியா தான் நிக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு வரணும் சார், எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும் சொல்லிட்டாரு சார். சொல்றேன் ஒண்ணு, ஒரு அண்ணா அவருக்கு 2 ஆப்ஷன் சார் ப்ளீஸ் நான் முடிச்சிடுறேன். 2 ஆப்ஷன். அதிமுக தலைமையில கொடுக்கக்கூடிய தன்னுடைய உயரத்தை புரிந்து கொண்டு அந்த கூட்டணிக்கு வரலாம், இல்ல தனியா நின்னா திமுக கூட்டணியை உடைப்பார். ஏன்னா தனியா யாரு உடைக்கிறாங்க, யாரோட சேர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். நீங்க சொன்னது போல நேரம் இருக்கு. நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.